காணி வேண்டும் 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 காணி வேண்டும் எங்களது காணிகளை எங்களது காணிகளை விடுதலை செய் எங்களது காணிகளை விடுதலை செய் பொறுமை காத்தது போதும் பொங்கி எழுவோம் பொறுமை காத்தது போதும் பொங்கி எழுவோம் பொறுமை காத்தது போதும் பொங்கி எழுவோம் மாற்றுக் காணிகள் நமக்கு வேண்டாம் மாற்றுக் காணிகள் நமக்கு வேண்டாம் மாற்றுக் காணிகள் நமக்கு வேண்டாம் நஷ்ட ஈடு நமக்கு வேண்டாம் நஷ்ட ஈடு நஷ்ட ஈடு பொறுத்தது போதும் வறுமை வறுமை வேண்டாம் வறுமை வறுமை இங்கால ஒரு வழக்கு வந்தபடியா உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை பார்த்தபடியா உங்களுடைய ஆர்ப்பாட்டம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். உங்களுடைய கோரிக்கைகள் இந்த யாழ்ப்பாணத்தை மட்டுமில்லை, குடும்பம் மட்டுமில்லை, முழு உலகத்துக்கும் போய் சேரணுன்றதுக்காக நான் இங்கே ஒரு சின்ன ஒரு நேர்காணலை காண்றேன். நீங்கள் யார், உங்களோட பேர் என்ன, உங்களோட சொந்த இடம் என்ன, நீங்கள் எங்கே பிறந்தவீங்க, எங்கே வளர்ந்தவீங்க, எங்கே படிக்கிறீங்க, இந்த விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். நான் பிறந்தது மயிலட்டி 5ஆம் வட்டாரம். மயிலட்டியில் பிறந்தது கணவதி பிள்ளை குஞ்சரம். என்னோட அம்மா அப்பாவுக்கு பேர். என்னுடைய வீடு ஆர்மி கேம்புக்குள்ளே இருக்குது. நாங்கள் 7 பிள்ளைகள், 5 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை. எல்லாரும் அதுதான் பிறந்து வளர்ந்தது. இன்றைக்கும் அதுதான் இருந்து 90ஆம் ஆண்டு பிரச்சனையோடு விட்டு ஓடிவிட்டோம். ஓடிவிட்டு இந்தியாவில் இருந்து மெட்ராஸில் இருந்து கோயம்புத்தூரில் இருந்து 5 வருஷம் வந்தனாங்க. வந்தாண்டு பிடிச்சி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. எங்களோட வீட்டு வாசலில் போய் நின்று நாங்கள் எங்களுக்கு இந்த கிலோ காணியில் வீடு இருக்குது, எங்களோட வீட்டை விடும்போது நாங்கள் ஒரு கால் பார்க்க போகிறோம் வந்து முடியாதுன்றது. என்னோட தம்பி வந்து சிங்கத்தால் பேசுகிறாங்க, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் இப்போ இந்தியாவில் அவள் இருந்தவா, இதுதான் எங்களோட வீடு. வீட்டுக்கு முன்னால் புத்த விகாரம் கட்டியிருக்கிறான். என்னது தம்பி சொல்கிறான், சின்னக்கா இந்த வீட்டுக்கு முன்னால் புத்த விகாரம் கட்டியிருக்கிறான், அதுக்கெல்லாம் முருகன் சிலையை வச்சு விட்டு கும்பிடுண்டு. அப்படிப்பட்ட வீட்டை வச்சுக்கொண்டு அதமடி பண்ணுறாங்க. இந்தியா இராணுவத்தை விட இலங்கை இராணுவம் மிச்சம் மோசம். எங்களோட வீடு வளவு காணி, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரியோசனம் எல்லாத்தையும் எடுத்து விற்கிறாங்க. காணி இருக்குது, சனித்தோரியம் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் 10 பரப்பு காணி இருக்குது, அதுக்கு முழுக்க தென்னம்பிள்ளை. அந்த தென்னம்பிள்ளையில் விற்கிற தேங்காய் எடுத்து எந்த தம்பிக்கே விலை பேசி விற்கிறாங்க. அப்போ நாங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணி இருந்த கட்டிட வருஷமாக இலங்கன் சுற்றும் வாலிபர் மாதிரி சுற்றி வந்து இங்கே இருக்கோம். இலங்கையில் வந்து இங்கே வந்து மயிலட்டியில் கொண்டு வைக்கிற முருகன் கோயிலும் வேட்டி அம்மன் அம்மாளாச்சி இருக்கிறோம். 3 கோயிலுக்கும் நடுவில் இருக்கிறோம். இந்த கவேண்டி ஆறுதலாலும் அது கோயிலின்றி ஆறுதலாலும் தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். இல்லாட்டா உங்களுடைய கோயில் இப்போ இருக்குதா? ஆமாம், முருகன் கோயில் இருக்கிறார். முருகன் கோயில் இருக்கு. ஓ, முருகன் அந்த கோயிலுக்குள்ள இப்போ போய் கும்பிட்டு கடனை செய்யறதுக்கு இல்லை, அந்த சப்பரம் செய்து வச்சிருக்கிறேன். சேர் இருக்குது, அன்னம் இருக்குது. அங்கே போகக்கூடியதா இருக்கா? ஓ, இப்போ இன்றைக்கு அவசரம், இன்றைக்கு கிருஷ்ணருக்கு ருக்மணி வீட்டுக்குள்ள போகக்கூடியதா இருக்கா? உங்களோட வீட்டுக்குள்ள ஆமை விட்டா தானே நான் போறதுக்கு. ஆமை விட இல்லை. உங்களுடைய கிராம சேவையாளர் பிரிவு நம்பர் தெரியுமா? இந்த A251. வேற எந்தெந்த கிராம சேவையாளர் பிரிவுல பிரிவுகள் இந்த ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள வரலன்னு தெரியுமா? 248. 248 என்ன கிராமம் சார்? என்ன கிராமம்? அந்த பேர் என்ன? மயிலட்டி துறை தெற்கு. வேற எந்த கிராமம்? 246. அது என்ன பேர்? கிராமத்தின் பேர் மயிலட்டி வடக்கு. மொத்தம் எத்தனை கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள காணிகள் இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்குது? 252. மொத்தமாக எத்தனை ஏக்கர் காணி உங்களுடைய தனியார் காணி இந்த அரசாங்கத்தினுடைய உயர் பாதுகாப்பு? 6000. இந்த ஏர்போர்ட்டை தாண்டி ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருக்கிற காணி எத்தனை ஏக்கர் இன்னும் விடுபடாம இருக்கு? பள்ளிக்கூடம் மட்டும்தான்
நீங்க இந்த அரசாங்கம் பள்ளிக்கூடம் பிள்ளையார் கோயில் காணிக்க மாதா கோயில் இந்த செபஸ்டியார் ஆலயம் இப்ப இருக்குதா? இல்ல, செபஸ்டியார் காணி உள்ளே இருக்கு. இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வட மாகாணத்தில் கூட அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியான வாக்குகள் போடப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த யாழ்ப்பாண மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இந்த முடிவுகள், இந்த காணி தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட இந்த அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம். அனுரகுமார திசாநாயக்கு நீங்கள் என்ன கோரிக்கையை நீங்க வைக்கிறீங்கன்றதை தெளிவா சொல்லுங்க, அவர் பார்க்கணும். அரசியல் கைதிகளை விட வேணும். இதைத்தான் இவர்கள் தேர்தலுக்கு முன்னுக்கு வரைக்க பிரச்சாரம் செய்தது. அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலை. நாங்கள் அவர்களுக்கு தான் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் வாக்களிச்சு அவர்கள் எங்களை இப்ப ஏமாற்றி கொண்டு யார் ஏமாத்தினது உங்களை? அன்றைக்கு இந்த 6 கட்சி கூட்டம் வச்சு அங்க கேட்க அவை சொல்லிடுறாங்க. அவை இந்த கோரிக்கை எல்லாம் கேட்டவை 6 கட்சிக்காரர்கள். அப்ப இந்த இடங்கள் பற்றி கேட்க ஜனாதிபதி சொல்றார் தான் ராணுவத்தோட காய்ச்சி போட்டு முடிவு சொல்றாங்க. இந்த காணியில இருந்து நீங்க எத்தனை ஆண்டு இடமேந்து நீங்க மொத்தம் 36 வருடங்களாக நீங்க எங்களோட வருமானம் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறோம். நாங்களும் எல்லாம் அனுபவிக்கணும். நாங்கள் நாங்கள் எங்களோட காணிக்கை கேட்க இது எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கே போகட்டும். எங்களோட காணிக்க விடட்டும். மரத்தெல்லாம் ராணுவம் தான் இருக்குது. ராணுவத்தின் அதிகாரம் தான். ஐயா நீங்கள் முன்னுக்கு வந்து ஒரு வீடியோ தான் கட் பண்ணி போட்டு ஐயா ஆமா ஆமா நாங்கள் 90ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:30 நிமிடங்களுக்கு கலாலி இராணுவ முகாமிலிருந்து வெடிகள் எல்லாம் தீர்க்க துவங்கினா போல எது எடுக்கிறது எது எடுக்காம விடுறது, குழந்தைகள் எங்க, மனைவி எங்க, பிள்ளைகள் எங்கேன்னு நாங்கள் ஓட்டவும் நடையமாக தெரிஞ்சதுதான். நான் 3 பிள்ளைகளோட தெல்லிப்பளை போயிட்டேன். என்னுடைய மனைவி 2 பிள்ளைகளோட இங்கே முன்னா போயிட்டான். நாங்கள் பிரிஞ்சுட்டோம். பிறகு 2 நாளைக்கு பிறகு இந்த ஹமீத் ஆக்களோட ஒரு ஒப்பந்தம் வந்தது. அந்த ஒப்பந்தத்துக்கெல்லாம் நாங்கள் அங்கே அவை இருக்கிறோம் இங்கே இது இருக்கிறோம் கேள்விப்பட்டு தான் கைரிப்பாயில் போய் ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயிலும் போயிட்டோம். நாகர்கோயிலில் போய் ஒரு இதுவும் இல்லாமல் ஏதேகளாக செஞ்சில் வைச்சங்கம் கட்டி தந்த முகாமில் தான் இருந்து கரவலைகளுக்கு தான் நாங்கள் சீவிக்கிறோம். அதுக்கு பிறகு 1995ஆம் ஆண்டு இடப்பெயர்வு வந்த பிறகு ராணுவம் வந்த பிறகு நாங்கள் பன்னிக்கு போயிட்டோம். பன்னியில் போய் மிகவும் கஷ்டங்களை அனுபவித்து தான் பிறகு நாங்கள் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்தியாவில் வந்ததுங்க. 2023ஆம் ஆண்டு ரணில் அரசாங்கம் விடுதலை புலிகள் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள தான் நாங்கள் இந்தியாவில் வந்தோம். அதுவரையிலேயும் நாங்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்தோம். அதுக்கிடையில் மக்கள் இந்தியாவுக்கும் இலங்கை என்ற மற்ற பாகங்களுக்கும் எல்லாம் போய் எல்லாரும் சரியான வறுமை கோட்டின் கீழே தான் வாழ்ந்தது. பிறகு படிப்படியாக மெல்ல மெல்ல ஏதோ படைத்தவன் எங்களுக்கும் மெல்ல மெல்ல ஒவ்வொரு வசதியை தந்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிநாடுகளுக்கு போய்த்தான். அதுக்கு பிறகு இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு தலை தூக்கணும். அது மட்டும் கஷ்டம் என்றால் சொல்ல முடியாது. மனிதர்களை பார்க்கிறாது. எலும்பும் தடியும் முள்ளந்தண்டும் போக்கும் இப்படியே எல்லாம் மனிதரும் இவ்வளோ கஷ்டங்களாக வச்சு அரசாங்கங்கள் வந்த அரசாங்கங்கள் எல்லாம் ஒரு
செய்திருந்தால் ஒன்றும் ஐயா, பார்க்க இந்த யுத்தம் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி முடிவுக்கு வந்ததாக அரசாங்கம் அறிவித்தது. ஆமாம். அதற்கு பிறகு எந்த அரசாங்கமாவது உங்களுக்கு இந்த காணிகளை விடுவிக்கிறோம் என்று சொல்லி வாக்குறுதி தந்தார்களா? அப்படி தந்திருந்தால் யார் தந்தது? அப்படி ஒருவரும் தரவும் இல்லைங்களோ. பிறகு ரணிலும் மைத்திரியும் தான் இந்த இடங்கள் எல்லாத்தையும் விட்டது. அதோட இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பான வாக்குறுதி உங்களுக்கு தந்தார். அவர் சொன்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த வலிகாம் வடக்கில் உள்ள அத்தனை அவர் வந்து நாங்கள் இந்த வாக்குறுதியை தந்த என்னென்னால் நாங்கள் இந்த இடங்கள் எல்லாத்தையும் விடுகிறோம், அரசியல் கைதிகளை விடுறோம் என்று இந்த முக்கியமான இந்த வாக்குறுதியை தந்தவர். அதுக்கு பிறகு இந்த மயிலிட்டு துறைமுகத்துக்கு வந்த இடத்துல நான் இந்த இடமெல்லாம் விடுறேன் என்று மலையாளெல்லாம் நடைபாதையில் பாதுகாப்பு இல்லாமல் போனவர். இன்றைக்கு இலங்கையில் தென்பகுதியில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் அங்கே தான் இருக்குது. அன்றைக்கு சொல்லுகிறேன் நான் கூடுதலாக இந்த பேப்பர்கள் பார்க்குறது, நியூஸ்கள் கேட்குறது, 20,000 துப்பாக்கிகள் நாங்கள் கைப்பற்றி போட்டோம். அங்கு ஒவ்வொரு நாளும் படுகொலை நடந்து கொண்டே இருக்குது. கல்யாணம் படுகொலை நடந்து கொண்டே இருக்கு. அப்போ இங்கே துப்பாக்கியும் இல்லை, சுடுவதற்கு ஆட்களும் இல்லை, கொடூரமான ஆட்சியை தானே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலே இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இருக்கிறோம் கஷ்டத்தை தான். இந்த அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்துக்கு நீங்கள் வைக்கும் கோரிக்கை என்ன? எங்களோட கோரிக்கை முக்கியமாக எங்களுடைய நிலங்களை எங்களிடம் ஒப்படையுங்கள். அடுத்தது நீங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது சொல்லிக் கொண்டு வந்தது அரசியல் கைதிகளையும் விட வேண்டும். அரசியல் கைதிகளையும் நீங்கள் விடையில்லை. இந்த காணாமல் போனார்கள் நீங்கள் இந்த புதவுளிக்கு எல்லாம் எவ்வளவோ நடக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் சரியான ஒரு நியாயமான தீர்வை தர வேணும். அல்லாட்டா அதுகளெல்லாம் வெளிநாட்டு தீர்வை தான் அதுகளை எதிர்பார்க்குங்கள். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி ஐயா.